எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட கேம்பிங் டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் வந்திருக்கோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேம்பிங்க்கு நாங்கள் ஃப்ரைடே நைட்டு அண்டு சாட்டர்டே வந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே ஒரு 4:30க்கு எல்லோரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு, ஆனால் 4:30க்கு கிளம்பல. டோட்டலாக ஒரு 5:30 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் ஒரு 5 o'clock 5:15 கிட்ட கிளம்பி 6 o'clock ஆகிடுச்சு அங்கே போகிறதுக்கு. நாங்கள் இருக்கிற ப்ளூமிங்டன்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 45 minutes கிட்ட. டோட்டலாக ஒரு 10லேருந்து ஒரு 15 ஃபேமிலி கிட்ட போயிருந்தோம். நல்லாவே என்ஜாய் பண்ணோங்க. எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம். ஹர்ஷன் தர்ஷன் 2 பேரும் பிறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். போகிற வழியில் இந்த மாதிரி க்ரீனிஷாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் மானெல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ கார் போகிறதுக்குள்ளே அது உள்ளே ஓடிடுச்சு. இப்போ நம்ம அந்த கேம்பிங் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க, ஆர்விலாம் வச்சுட்டு காரெல்லாம் வச்சுட்டு. ஸோ நம்மளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கோம். எப்படின்னு பார்க்கலாம். நானும் உங்ககிட்ட எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 ஸ்லாட்டு வந்து முன்னாடியே புக் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஸ்லாட்டும் வந்து இந்த மாதிரி கார் பார்க் பண்ணுறதுக்கு 2 கார் கூட நம்ம பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து டென்ட் போட்டுக்கலாம். அதாவது ஒரு இதுலேயும் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து 32. இதில் வந்து நம்ம பவர்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதிலேருந்தே நம்ம வந்து பவர் எடுத்துக்கலாம். இதில் அதே மாதிரி இங்கே வந்து நைட் டைமில் வந்துட்டு ஃபயரும் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல 2 காரு, இந்த பக்கம் 2 காரு. நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இது எல்லாமே சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்லாட்டு நாங்கள் தான் புக் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஒரு 10 ஃபேமிலி கிட்ட. நாங்கள் மட்டும்தான் இப்போ வந்திருக்கோம். இன்னும் யாருமே வரல, வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா ஒன்றுனா எப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. எங்களோட ப்ராப்பர்ட்டி இதுதான். இன்றைக்கி எங்களோட வீடு. ஃபஸ்ட்டு டே வந்து தர்ஷன் பிறந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டே பண்ணுறது எங்களுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்க்கலாம். பயப்படுறாங்களா இல்லை தூங்குறாங்களா அப்படின்னு. டென்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க டென்ட்டு போடுறதுக்கு. இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். என்னென்னா டென்ட்டு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்மளுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே தெரியும். கொஞ்சம் நேரம் டைம் அடிச்சது போடுறதுக்காக. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போட்டால் தான் அதுக்கப்புறமா நைட்டில் பார்த்திங்கன்னா பூச்சி கொசு அந்த மாதிரிலாம் டென்ட்டுக்குள்ளே போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே டென்ட்டை போட்டு நம்ம செட் பண்ணி வச்சிடணும். டென்ட்டுக்குள்ளே போடுறதுக்கு நாங்கள் 2 ஏர் பெட், அப்புறமா ஃபேனு இதெல்லாம் நாங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். பெட்ஷீட்டு, கம்ஃபர்ட்ரு, ஜாக்கெட்ஸு, இந்த மாதிரி கிட்ஸுக்கு என்னென்னலாம் ஐட்டம் தேவையோ எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். உள்ளே 2 பெட்டு போட்டு பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. கீழே வந்து நம்ம தரையில் படுத்தோம் அப்படின்னா புல் இருக்கனால ரொம்ப சில்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே நீங்கள் என்னதான் டென்ட்டுக்கு கீழே ஒரு தார்பாய் கொடுத்துருப்பாங்க, எடுத்தாலும் அதுக்கு கீழேயும் நீங்கள் ஒரு தார்பாய் விரிச்சிட்டு அதுக்கு மேலே டென்ட் போடுங்க. இல்லைன்னா கீழே இருக்க தண்ணியெல்லாம் உங்கள் என்ன போடுறீங்களோ ஒரு பெட்ஷீட் கீழே கவர் பண்ணாலும் அந்த சில்னஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ கீழே ஒரு பேஸு, அதுக்கு மேலே டென்ட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த சில்னஸ் வந்து ஏறாமல் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக டென்ட்டை வந்து போட்டாச்சு. அதுக்கு மேலே இருக்க சீட்டையும் வந்து போட்டு கவர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒருத்தவங்களாக வந்ததுக்கப்புறமா அவரை டென்ட்டை வந்து எல்லோரும் போட ஆரம்பித்தாங்க. பக்கத்துலேயே நாங்களும் பார்த்திங்கன்னா வந்த உடனே டீ போட ஆரம்பித்தாச்சு. ஸோ டீயை குடிச்சிட்டு எல்லோரும் தெம்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அடுப்பில் வந்து டீ வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. ஃபுட் எல்லாமே பாதி ஃபுட்டு வந்து நாங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம். இருந்தாலும் கொஞ்சம் அங்கே பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ட்டாக வந்து அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க. அக்கா
யாரும் வர மாதிரி இல்லை, அப்படியே விடுறேன். நாளைக்கு காலை Yeah, be careful. Slowly do it from the far. Do it from far. Not there, Kanna. Give. Give me. I'll burn it here and you. No, burn it. No, burn Yeah, you bring. It won't go like that. See. Move. Go back. Go back. Go back. No, Daddy. Yeah, wait. I'll collect some more sticks. You take one Can I stick put and you this burn it aside? separately. Go. Yeah, just keep it on top. Just collect some more sticks. Yeah, collect some more sticks. அது பெரிய குச்சி கண்ணா. Daddy, you're gonna burn it though. What? Throw that piece of paper in. Uncle does. Uncle does fire. To blow it. Fire to throw marshmallow. Gigi. Kati, what do you? Panna mama. Maybe I should put my. அப்படியே சாப்பிடுறீங்க. Oh, bro. Oh, dude, my snake is burning. Bro, look at mine. Daddy. I wish I had a chocolate. See, once it is roasted like this, you need to put it in. Hashtag sandwich pasta. Hey, Mitra, could you get fire in there? Then give me. No, it did. வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அங்கே போய் பிரியாணி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதனால் வந்துட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஒவ்வொரு டென்ட்டாக போட்டுட்ருக்கும்போதே நாங்கள் வந்து இங்கே பிரியாணியும் கத்திரிக்காயும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லோரும் ஒவ்வொரு வேலைகள் பார்த்தாங்க. அதாவது ஆனியன் கட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வேலைகள் ஆனியன் கட் பண்ணி கொடுக்குறது, ஒருத்தவங்க டீ போடுறது, ஒருத்தவங்க போட்டு கொடுக்குறது, அப்புறமா ஒருத்தவங்க கிட்ஸை பார்க்குறது. இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் எப்படி வந்து ஒருத்தர் ஒரு வேலையை எடுத்து பார்ப்போமோ அந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நானும் மலரும் பிரியாணியும் ஒரு பக்கம் வந்து கத்திரிக்காயும் பண்ணலான்னு வச்சிட்ருக்கோம். ரொம்ப நேரம் அடுப்பு வந்து எங்களை வச்சு செஞ்சிருச்சு, கொஞ்சம் டைம் எடுத்தது. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இந்த டவாரா ரெண்டும் காயறதுக்கு. ஒரு குக்கரில் வந்துட்டு மட்டன் வந்து வேக போட்டிருக்கோம். ஸோ ஒரு அடுப்பு வந்து கொஞ்சம் எங்களை வச்சு செஞ்சிருச்சு. அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் பண்ணுறதுக்காக அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது பொரியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சைடு ஒரு பெரிய டப்பாரால் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணிக்கு என்னெல்லாம் ஸ்பைசஸ் தேவையோ ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த சைடு வந்து கத்திரிக்காயும் வந்து ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் ஆகும் வதங்கிறதுக்கு. கத்திரிக்காவுக்கு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காவை இந்த மாதிரி 4 அதாவது 2 கட் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் கத்திரிக்காய் எடுத்தீங்க அப்படின்னா நடுவில் கோடு போட்டு 4 பக்கம் கோடு போட்டு ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுக்கு கத்திரிக்காய்க்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வந்து அப்படியே வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணியும் புளியும் ஆட் பண்ணணும். ஊற வச்சிருக்கேன் போடணுமா அதில்? இல்லை, கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம போடணும். தண்ணி ஊற்றிட்டு புளி ஆட் பண்ணணும். புளியை முன்னாடியே போட்டால் வேகாது கத்திரிக்காய். வேகாது. இந்த டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் கடைசியாக போடுறோம். சீப் செஃப் அவங்க இந்த ரெசிபிக்கு முக்கியமான டிப்ஸ் வேர்க்கடலையும்
வேர்க்கடலையும் எள்ளையும் வந்துட்டு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நம்ம போடும்போது எங்கே இருக்கு கிரைண்டரு? அடுப்பு பக்கத்தில் ஒரு ஷெல்ஃப் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் அந்த குழம்புக்கா வீடியோ அடுத்து என்ன போடுவீங்க? கொஞ்சம் அதுல அங்க போயிடுச்சா? அது போட்டுருங்க கரெக்டா போட்டுருங்க. என்னது அரிசி கழுவணுமா? நிலக்கடலையும் எள்ளும் வறுத்து பொடி பண்ணி இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டேன். அப்படியே கலர் மாறிடுச்சு பாருங்க. பத்தலன்னு நினைக்கிறேன். மேபி ஏன் டிஷ் கிடையாது. வேற எடுத்துக்கோ. ப்ரௌன் ஆயிடுச்சு. போடுங்க. Just put it on the ground over there. Stop opening, it's gonna break. சொல்லுங்க கிளம்புங்க. ரைட் இன்னும் கொஞ்சம் வருங்க. ரைட்டா அப்பா மேல கீழே மேல நான் மாத்திட்டேன். ஒரு பேட்ச் பிரியாணி பண்ணி ஆல்ரெடி கிட்ஸ் அப்புறமா எல்லோரும் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட சாப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் பிரியாணி பண்ணி நாங்கள் லேடிஸு அப்புறமா நாங்கள் சாப்பிடாதவங்க மட்டும் அடுத்த பேட்ச் வந்து பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு பிரியாணி பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு 10-15 கிட்ட ஆயிடுச்சு. அப்போ தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு நாங்கள் அப்புறம் டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ எல்லாம் இருந்தது ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டோம். அந்த டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். வீட்டில் இருந்தே கொஞ்சம் லேம்ப்லாம் ஏன்னா இங்கே பவர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய திங்ஸ் எல்லாம், அதாவது அந்த பவருக்கு என்னெல்லாம் லைட்டுக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து லைட்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். அங்கே அப்பப்போ டார்ச் லைட்டும் வச்சுருந்தாங்க. அடுத்து ஒரு 1 o'clock மேலே வீட்டுக்கு கிளம்புறவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் எல்லோரும் விளையாடி முடிச்சுட்டு தான் போனாங்க. ஸ்டே பண்ணுறவங்க இருந்து ஸ்டே பண்ணி மார்னிங் வந்து கிளம்புனாங்க கொஞ்சம் பேர். கரெக்ட் தான் அந்த படம். சாவாம்பா பாடுங்கப்பா. ஷாவா சாப்பி கடி கார்த்தி
மார்னிங் ஒரு 5:30 5:45க்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. என்னென்னா நம்மளுக்கு அந்த குருவிகளோட சத்தம் எல்லாமே வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து எழுப்பி விடுற மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கேம்ப் ஃபயர் போட்டு கிட்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் டீ எல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு திரும்ப கொண்டு போயிருந்த மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை வச்சு கிட்ஸுக்கு தோசை எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் வந்து ஒரு 8:30 கிட்ட நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் ஒர்க் இருக்கனால. எங்களோட கேம்பிங் டே ரொம்பவே சூப்பராக போச்சு. இன்னொரு நாள் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒர்க் இருந்தனால எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இல்லைனா 2 days வந்து ஸ்டே பண்ணியிருப்போம். ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்ஸும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஹர்ஷன் தர்ஷன் 2 பேரும் வந்து இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், தூங்க மாட்டாங்கன்னு. பட் நல்லாவே தூங்கிட்டாங்க. கொசு வந்து இருந்தது, அதாவது டென்ட்டுக்குள்ளே வராது. நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குளிருச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக போயிட்டோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாங்க. எங்களோட கேம்பிங் டே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.